வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியான கொடுவா மீன் வறுவல் செய்ய போகிறோம். சில சமயம் நமக்கு மீன் வறுவல் செய்கிறப்ப இந்த மசாலாலாம் உதிர்ந்துட்டு அதோட டேஸ்ட்டே நமக்கு இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் மீன் வறுவல் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மசாலா எதுவுமே உதிராமல் நல்ல டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் நமக்கு நல்லா கிடைக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலாவை நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 3 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், உங்கள்கிட்ட லெமன் இல்லை அப்படின்னா சின்ன பீஸ் புளியை கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைக்கிறப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கொடுவா மீனை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இந்த மீனோட 2 பக்கமும் படுற மாதிரி நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எந்த அளவுக்கு இந்த மசாலா மீனில் நல்லா ஊறி வருதோ அந்த அளவுக்கு மீனோட ஃப்ரை நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா டைட்டாக இதை மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். வச்ச பிறகு நம்ம 2 மணி நேரத்துக்கு எடுத்து நம்ம அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வறுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1 ஹவர் மட்டும் கூட நீங்கள் ஊற வச்சு செய்யலாம். லாஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பிறகு எந்த டைமில் நீங்கள் வறுக்க போகிறீங்களோ அந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை இந்த மீன் கூட சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம மீனை வறுத்துருவோம். அதுக்காக நான் இன்றைக்கி அதிக எண்ணெய் சேர்க்காம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு இந்த எண்ணெயில் இறங்கி மீன்லேயும் அதோட ஃப்ளேவர் நல்லாவே வந்துடும். அதனால் கருவேப்பிலை நம்ம சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம மசாலா கலந்து வச்சோலே அந்த மீன் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துருவோம். எல்லா மீனையும் நம்ம சேர்த்துட்டு மீன் மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை மேலே விட்டுறலாம். விட்டுட்டு மீன் அப்படியே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 7 நிமிஷத்துக்கு நீங்கள் விட்டுருங்க. 7 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா ஒரு சைடு நல்லாவே நமக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு. இதை மறுபக்கம் ஃபுல்லாக நம்ம திருப்பி போட்டு மறுபக்கமும் குக் பண்ணி நம்ம எடுத்துருவோம். 2 பக்கமுமே வெந்து நல்லா சூப்பராக மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பராக நல்ல டேஸ்டியாக காரசாரமான மீன் வறுவல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.